வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூலை 19ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு. கடவுளின் கிருபையில் நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அப்போஸ்தலர் அதிகாரம் 13 இறை வசனம் 43. கிருபையில் நிலைத்திரு. வாலிப பருவம் என்பது ஆடம்பரம், ஆசை, சோம்பல், துணிச்சல் மிகுந்து காணப்படும். மற்றும் துணிவு, புதுமை, கோபம், பயம் போன்ற உணர்வுகள் மேலோங்கி இருப்பதும் வாலிப பருவத்தில்தான். பெரியவர்களின் சொல்லை விட நண்பர்கள் சொல்லுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் இந்த வாலிப பருவம்தான். அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணினாலும் எது சொன்னாலும் பிடிக்காது. லூக்கா எழுதிய நிருபத்தில் கடவுளின் கிருபையில் நிலைத்திருக்கும்படி பவுலும் பர்னபாவும் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் இருந்து சபை கலைந்து போன பின்பு கிறிஸ்துவுக்குள் வந்த புதிய விசுவாசிகளை கடவுளின் கிருபையில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு அறிவுரை சொன்னார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையால் நாங்கள் அதை செய்தோம், இதை செய்தோம் என்று அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். கடவுள் மனுக்குலத்தை மீட்டுக்கொள்ளும்படி தமது ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எல்லா ஜனத்துக்குமுரிய சந்தோஷம். அவரின் சிலுவை மரணம் அனைவருக்கும் உரிய மீட்பு. கடவுளின் கிருபை நம் மீது வைத்ததினால் கடவுளின் கிருபையில் அனைவருக்கும் இடமுண்டு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவருக்கும் இரட்சிப்பு உண்டு. இதில் பாகுபாடு இல்லை. ஆண், பெண், படித்தவர், படிக்காதவர், ஏழை, பணக்காரர், சமூக அந்தஸ்து உள்ளவன், சமூக அந்தஸ்து இல்லாதவன் என்று எவ்வித பாகுபாடும் இல்லை. இரட்சிப்பு அனைவருக்கும் உரியது. இயேசுவின் அன்பு, கடவுளின் கிருபை அனைவருக்கும் உரியது. கடவுளின் கிருபை இயேசு கிறிஸ்துவின் வழியே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் கடவுள் நமக்கு பாவ மன்னிப்பை தந்துள்ளார். மீட்பை பெற்றவர்களின் புது வாழ்வே கிறிஸ்தவ வாழ்வு. கடவுளின் அன்பை, கிருபையை வெளிப்படுத்தும் வாழ்வு. கடவுளை நேசிப்போம், அயலானை நேசிப்போம். கடவுளின் கிருபையில் வாழ கிறிஸ்துவின் வழியாய் நம்மை அழைக்கிறார். நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள கடவுளே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவினால் இரட்சிப்பை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. உமது கிருபையில் நிலைத்திருக்க உதவி செய்தருளும். இயேசுவின் வழியே ஆமேன். இன்றைக்கான கேள்வி: எதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? எதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.